சின்னாளப்பட்டி பேரூராட்சி விஎம்எஸ் காலனியில் டெங்கு மலேரியா பரவும் அபாயம். கழிவுநீர் வாய்க்கால்களை கொசுக்கள் உற்பத்தி கூடமாக மாறி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு விஎம்எஸ் காலனியில் தென்புறம் சிமெண்ட் கழிவுநீர் வாய்க்கால் செல்கிறது. இந்த கழிவுநீர் வாய்க்காலை கடந்த 6 மாத காலமாக தூர்வாராதால் கழிவுநீர்களுடன் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மலை போல் தேங்கி அப்பகுதியில் டெங்கு கொசுக்கள் உற்பத்தி செய்து வருகிறது. இது தவிர கழிவுநீர்களில் திரியும் தவளை மற்றும் எலிகளை உண்பதற்காக வரும் பாம்புகள் அருகில் உள்ள குடியிருப்புக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் ஒருவித பயத்துடனே வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விஎம்எஸ் காலனி பகுதியில் சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களையும் மூடாதாலும் சாலை பணிகளை பூர்த்தி அடையாமல் விட்டுவிட்டு ஜல்லி மற்றும் சரளைகளை கொட்டிவிட்டு இருப்பதால் இரவு நேரங்களில் முதியவர்கள் தடுமாறி விழுந்து இரத்த காயங்களுடன் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது தவிர அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதை பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை. மேலும் அருகில் உள்ள வடிகாலை தூர்வாராமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோயை பரப்பி வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி அளவில் அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி மற்றும் விஎம்எஸ் காலனியைச் சேர்ந்த சின்னதுரை ஆகியோர் கூறுகையில், ரோடு தோண்டி 6 மாசம் ஆச்சு. இப்படியே கிடக்கு, கல்லா இருக்குது, பிள்ளைங்க நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இதே டிச்சு அப்படிதான் ரொம்ப வாடையா இருக்கு. அந்த தூர் வாரினதை பூரா அடைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அது நல்லபடியா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆனால் இது சின்னாளப்பட்டி விஎம்எஸ் காலனினா, விஎம்எஸ் காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தெரு, அது அந்த கடைசி தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடைன்னு ஒன்று போட்டாங்க. அந்த போட்ட சாக்கடையிலேருந்து எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தான் பின்னாடி 2 சாயப்படுறதுக்கு தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வருது. ரிட்டர்னில் வருது. ரிட்டர்ன் வரப்போ எல்லாமே பூச்சிப்படையிலேருந்து எல்லாமே உள்ளே வருது. உள்ளே வரனால பூச்சிப்படையிலேருந்து எல்லாம் போகுது வருது. இதை வந்து மக்கள் பார்த்து பயப்படுறாங்க. சில இப்படி போகிற நிலைமை நடந்துச்சுன்னா பூச்சிப்படை யாராவது கடிச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்த நிலைமை நீடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த சாக்கடையை முதல்ல தூர்வாரி என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்யுங்க. முறைப்படி செஞ்சீங்கன்னா தான் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.